Ma Nitya Lokanayakananda Swami, our beloved Swami Amma, to narrate beautiful memories of her own father. Nityananda Ma. நித்யானந்தம்மா, அம்மா நீங்க இன்னைக்கு நம்மளோட இந்த என்டிவில ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு பல பேர் நம்மளோட முதல் எபிசோட பார்த்து ரொம்ப நிறைய ஃபீட்பேக் கொடுத்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுத்திருந்தாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நிறைய கமெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. சாமி அம்மாவே டைரக்டா பேசினது பல பேர் ரொம்ப விரும்பி கேட்டிருக்காங்க. இப்போ இன்னைக்கு நம்ம சாமி அப்பாவோட தாத்தா பத்தி நம்ம கேட்க போறோம். உங்களோட அப்பா பத்தி கேட்க போறோம். அவரை பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்களேம்மா. அவர் எந்த இடத்துல இருந்து பிறந்தாரு, என்ன பண்ணாரு, அவங்களோட ஃபேமிலி பத்தி, அப்பாவோட சின்ன வயசுல எப்படி இருந்தாரு, எப்படி அவர் டெவலப் பண்ணாரு, எல்லாமே கொஞ்சம் சொல்றீங்களா? சொல்றேம்மா. ரொம்ப சந்தோஷமா. அப்பாவை பத்தி பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் சந்தோஷமா பேசுறேன். அவர் விழுப்புரத்துக்கும் பாண்டிக்கும் நடுவுல பாக்கன்ற ஊர்ல அவர் பிறந்து வளர்ந்தாருமா. I'll be translating what Swami Amma is sharing. So in English. So Swami Amma said, I'm very happy to share about my father. I'll be more than happy to tell more details about my father. And I also shared with her that so many of our viewers had really enjoyed the first episode of When God is My Son and had sent so many comments and in really enjoying directly listening to it from Swami Amma's mouth. And today she is going to share about her father, and she said she is very happy to do that. And she said Swami Amma was Swamiji's, her father, Raju Mudaliyar Tata, Swamiji's maternal grandfather. You can actually see the picture that is also being projected. He was born in a town near Viluppuram. அவர் சின்ன வயசுலயே அவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே காலமாயிட்டாங்க. அதனால காலமானதுக்கு அப்புறம் அவங்க அம்மாவோட தங்கச்சி திருவண்ணாமலையில இருந்தாங்க. அவங்க அம்மா அப்பா 2 பேர் இல்லாதாலும் நீங்க திருவண்ணாமலைக்கே வந்துடுன்னு அப்பா வர சொல்லிட்டாங்க. அதனால அவர் திருவண்ணாமலைக்கு வந்துட்டாரு. அப்பயே அவருக்கு ஒரு 15 வயசு இருக்கும். அந்த வயசுலயே இந்த திருவண்ணாமலை சேர்ந்துட்டாருமா. At a very young age, my father's parents, they left the body. So my father's mother's sister, my father's chitti, which is my father's mother's sister, was in Tiruvannamalai. So she told my father, why are you staying alone there? Why don't you come and stay with us? So this was around 10 to 15 years of age that Swami Amma's, excuse me, Swami Amma's father, he came to Tiruvannamalai at the age of 10 to 15, at the age of around 15, to stay with his aunt. அப்பா அங்க சேர்ந்து ஒரு 6 மாசத்துக்கெல்லாம் அவங்களுடைய சித்தி காலமாயிட்டாங்க. After my father came to Tiruvannamalai, in about 6 months, my father's aunt also passed away. அதுக்கப்புறம் அவங்க சித்தி பொண்ணு பையன் அவங்க 2 பேரு எங்க அப்பா, இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து இவங்க மட்டும் தனியா இருந்தாங்க. அவங்க சித்தியோட ஹஸ்பண்ட் அவர் வேற 2வது கல்யாணம் பண்ணினாருமா. So my father's aunt, he was actually living in the father's aunt's house, and she passed away after 6 months after he came. So the aunt had 2 children, the daughter and the brother. So brother and the daughter. So my father lived with his aunt's children, basically his cousins. So my father and the aunt's 2 children, all 3 of us, they stayed together. Then my aunt's husband, my father's aunt's husband, he got remarried to another person. So just the 3 of them, my father along with his 2 cousins, all 3 of them stayed together. அவங்க 3 பேரும் அப்படியே இவங்க தனிப்பட்டவங்க அவங்க குடும்பம் இருந்து, இவங்க எங்க அப்பாவும் எங்க சித்தப்பாவும், அதான் அவங்களோட சித்தி பிள்ளை, அவங்க 2 பேரும் பிசினஸ் பண்ணி அவங்க வெளியே வேலை பண்ணி எடுத்துன்னு குடும்பத்தை காப்பாத்தினாங்க. அவங்களுடைய தங்கச்சி அவங்கதான் எனக்கு இப்போ மாமியாரா இருந்தவங்க. தங்கச்சி பிள்ளைக்கு தான் என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. அதனால இவங்க 3 பேரும் ஒன்னா இருந்தாங்க. எங்க மாமியாரு, எங்க அப்பா, எங்க சித்தப்பா எல்லாம் ஒன்னா இருக்கும்போது எங்க மாமியாருக்கு 7 வயசு. My father and his aunt's children, 2 children, they all stayed together. And
my father and my aunt's son, both of them used to work, and they used to bring the money back, and the family used to run like that. And my father's aunt's daughter, she's actually Swami Amma's mother-in-law. So the father's aunt's daughter's son is whom Swami Amma married. At that time, my mother-in-law was only 7 years of age. So my father's cousins, two of them, so my mother-in-law and her brother, all three stayed together. At that time, my mother-in-law was only 7 years of age. I hope all of you are able to understand the family tree, because it's all Swami Amma's father stayed with his chitti's two children, and the Swami Amma's father's chitti's daughter is Swami Amma's mother-in-law. So he basically gave his daughter to his cousin's son. That's how it is interlinked. If you are aware of the Indian family structure, you will be able to follow what I'm saying. Otherwise, just come along with the flow. Yes. அந்த 7 வயசு பொண்ணா இருந்து எல்லாம் கும்பல வந்தா அவங்கள வந்து சித்தி பொண்ணுன்ற இதுவே தெரியாது. கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி மாதிரிதான் அவங்க கும்பலாவே இருந்தாங்க. அப்பதான் பார்த்து அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சவங்க. And it was never like, they never lived as cousins. It was always that they lived as, own brothers and sisters. And my father only got both of them married. Both of his cousins he only got them married. அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு மண்டியில வந்து அக்கௌண்டன்டா இருந்தாரு. அதே மாதிரி சித்தப்பாவும் ஒரு மண்டியில அக்கௌண்டன்டா வேலை பார்த்தாங்கம்மா. So my father was working as an accountant in a business, in a rice related business. And my father's cousin, whom we call as Chittappa, basically you just consider that person as your father's younger brother. So my father's younger brother was also working as an accountant in another rice business. So I'll just introduce this rice business. It's called Mandi in Tamil. That is where all the farmers, they bring their produce, and they, the people who run the rice mandi, they are the ones who sell the produce directly from the farmers to the businessmen, the retail businessmen. They are the ones who sell that. So the rice mandi is the place where the person who runs the rice mandi gets the produce directly from the farmers and distributes it to the wholesale retailers, who then sell it in the shops. So Swami Amma's father and Swami Amma's father's brother, both of them were working in a business like that as an accountant. Solungamma. எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும் அவங்க மண்டி ஆரம்பிக்கும் போது, அந்த மண்டி ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே வந்து என்னையும் வந்து அந்த தொழிலை எனக்கு கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சார். எப்படின்னா அவர் போகும் இந்த சண்டே லீவு போது அவர் மண்டிகை வந்து இதுமே அந்த கணக்குங்கள்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாருமா. So my father, actually Swami Amma's father, was working as an accountant in the rice mandi. And after some time, he started his own business. And that was the time when Swami Amma was around 10 years of age. And Swami Amma's father started his own business. It's called the rice mandi, where the farmers used to bring produce like rice and groundnuts, peanuts, and various products they used to bring. Grains they used to bring, and they used to keep, and they used to sell it to wholesale retailers, who then sell it to the retailers. So my father started his own the rice mandi business when I was around 10 years of age. And I still remember that when I was around 10 years of age, when my father started, he used to take us to the business. He used to take me to the shop, to the business office, and he used to train me and teach me how to maintain the accounts of the business. How much money was given to which retailer, how much money is to be received from which farmer, all these in a very detailed way. My father will maintain accounts, and he trained me how to do that. ஞாயிற்றுக்கிழமையான அம்மா நிவா, இன்னைக்கு நம்ம 2 பேர் கணக்கு எழுதலாம், கணக்கு எழுத்து உனக்கு வரும்போது இளநீர் வாங்கி கொடுக்குறேன் ஆமா அப்படின்ட்டு சொல்லி அந்த ஞாயிற்றுக்கிழமை கூட கூப்பிட்டு போயிட்டு அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாருமா அந்த கணக்கு எப்படி எழுதணும்ட்டு. So every Sunday, my father used to tell me that, okay, I will buy you coconut water, and he will take me to the shop,
and he will train me and teach me the accounts maintenance. அவங்க டெய்லி வர்ற கணக்குங்களோட குறிப்புன்னு ஒரு நோட்ல எழுதி வச்சிருப்பாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பேரெடுன்னு ஒரு நோட் வச்சிருப்பாங்க. அதுல அவங்கவுங்களுக்கு தனித்தனியா ஒரு பேஜ் இருக்கும். அந்த பேஜில் வந்து யாருக்கு இருந்து எவ்வளவு வந்தது, நம்ம எவ்வளவு அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்றதெல்லாம் அந்த கணக்கு எழுதுறதுக்கோசம் கூட ஹெல்ப்புக்கு என்னை இட்டுக்கு போய் நானும் அதை பார்த்து சொல்ல அவரும் எழுதுவாரு. அந்த விதத்துல எனக்கு ட்ரைனிங்கும் கொடுத்தாருமா எனக்கு அப்பயே. So my father used to take me to the rice shop. Here you can actually see the rice mandi, which currently Swami Amma's brother, pre-monastic brothers are maintaining. That business is still there and is being run by the pre-monastic brothers. So now what has happened, my father used to take me to the shop and he used to maintain very detailed accounts. And initially he will maintain the total amount given to each person, and each person, whether a retailer or a farmer, every single person to whom money is given or money is received, they will have their own page in the accounts book. And in that page, it will tell very clearly on which date, what amount was given to which person, how much amount is due, how much amount we have to collect. Everything will be there detailedly in that. So my father used to make me write. And in that process, he also taught me how to maintain the accounts book and the accounts ledger. அவர் அந்த நாள் டெய்லியே நைட் வந்து அந்த அக்கௌண்ட்ஸ் முடிச்சுட்டு தான் எவ்வளவு நேரம் ஆனாலும் வருவாங்க. ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் குறைஞ்சாலும் எந்த இடத்துல நம்ம கணக்கு எழுத விட்டுட்டோன்னு பார்த்து அந்த மாதிரி அதை முடிச்சுட்டு தான் வருவாங்கம்மா. At the end of the day, every day they will tally the accounts ledger. How much money was there in the cash box, how much was given, and how much is remaining. If even 10 rupees is not tallied, they will not close the shop that day until that 10 rupees or whatever amount that was given, that was received, everything should tally. If not, they will not close the shop. They will somehow keep thinking where we missed, and they will identify what is the amount that got missed. They will tally, and then only they will close the shop, irrespective of whatever time of the day it is. That is the way my father used to run the business. நான் அவர் என்னைக்காவது லேட்டா வரும்போது என்ன பண்ணி இவ்வளவு லேட் ஆகி போச்சு, மண்டியில வேலையா அப்படின்னுட்டு, இல்லம்மா நீ வந்தப்போ உனக்கு பணம் நீ கேட்டது நான் கொடுத்தனேன்னா அந்த உனக்கு கொடுத்த உடனே நான் எழுதி வைக்க விட்டுட்டேன், உனக்கு கொடுத்ததே நான் மறந்துட்டேன், அதனால என்ன குறையுதுன்னு பார்த்தா அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்து உனக்கு கொடுத்து அதுக்கப்புறம் கணக்கு எழுதி அதை கரெக்ட் பண்ணிட்டு வரதுக்கு லேட் ஆகி போச்சுமா அப்படின்ட்டு சொல்லுவாருமா. So once there was an incident where my father was coming late from work. And I asked him, why you came so late? Why today, why the work finished so late? Then my father responded that day that, when you had come earlier to the rice mandi, to the business, I had given you some money, but I forgot to immediately note it down in the book. So when I was tallying, the amount was not tallying. And I kept thinking to whom I had given the money, Then only later on, I realized I had given the money to you. So then the accounts tallied, and that was the reason for the delay. அதே மாதிரி நாங்க வந்து அந்த 10 வயசுல ஆரம்பிச்சு நாங்க ஏஜ் அட்டன் பண்ற வரையிலும் தினம் காத்தால 5:30 மணிக்கு நாங்க போயிட்டு நான் தான் வந்து காத்தால மண்டியே தரணும். அதுக்கப்புறம் எங்க சித்தப்பா அவர் எழுந்து அவர் குளிச்சு பூஜை பண்ணி கோயிலுக்கு போயிட்டு அவர் வருவாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு நான் ஸ்கூலுக்கு ரெடி ஆகி போகணும். So every day at 5:30, I will go in the morning with the keys, and I will open the shop so that we can receive all the produce that comes at that time. So from 5:30, I will be there in the shop, and then my Chittappa, which is my father's younger brother, he will take bath, he will finish his puja, and he will come at 7 o'clock. So that he will take over the shop from 7 o'clock. After I hand over to my Chittappa, which is my father's younger brother, I will come back to the house. I will get ready for me to go to school. அதுக்கப்புறம் எங்க அப்பா வந்து அவர் குளிச்சு அவர் பூஜை பண்ணி அவர் கோயிலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் அவர் மண்டிக்கு வந்து அவர் 8 மணிக்கு அவர் டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவர் மண்டிக்கு வருவாரு. Then my father will he will get ready, he will finish his puja, he will go to the temple, he will finish his breakfast, and he will come to the shop at around 8 o'clock in the morning. அதே மாதிரி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா, நம்ம கிட்ட இன்னைக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் முதலீடு பணத்தை நம்ம கையில வச்சிருந்தா 3 லட்சத்தையும் ஒரே நாள்ல போட்டு நம்ம அந்த பொருளை
3 லட்சத்துக்கு நம்ம பொருள் வாங்கிடக்கூடாது. 1 லட்சத்துக்கு மட்டும்தான் அதுல நம்ம பொருள் வாங்கணும். And my father also used to tell the secrets of how to run a business. Now, let's say you have an investment of 3 lakhs in your hand. Okay. When you're starting a business, you should not invest all the 3 lakhs and buy the products. Only 1/3. So only 1 lakh you should actually spend in buying the materials. அந்த 1 lakh நம்ம வாங்குற பொருள் நம்ம வித்துட்டோம்னா அந்த கேஷ் நம்ம உடனே கைக்கு வந்துடாது. அது வரது கொஞ்சம் லேட் ஆகும். அப்ப அடுத்து நம்ம பொருள் வாங்குறதுக்கு பணம் இல்லாத நம்ம இருக்கக்கூடாது. அப்ப அதனால அடுத்த 1 lakh எடுத்து நம்ம பொருளை வாங்கி நம்ம வச்சுக்கணும். அப்பதான் அது வந்து பிசினஸ் நம்ம ஈஸியா செய்ய முடியும். இல்லைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டம். 3வது தேர்ட் வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சி டைம்ல மட்டும்தான் அந்த 3வது தேர்ட் எடுக்கணும். இல்லைன்னா நம்ம கிட்ட இருக்கிறது வந்து 3ல ஒரு பங்கு மட்டும்தான் முதல் வச்சு நம்ம வாங்கணும் அப்படின்ட்டு எங்களுக்கு சொல்லுவாருமா. So if there are 3 portions, let's say you have an investment, a capital investment that you got for your business, split it into 3 parts. First part, use it for buying the raw materials. Whatever material, goods, whatever, only use 1/3 for buying that. And that 1/3, when you sell it, you may not get the money immediately. So then at that time, use the second third, the second portion of the money that you have to buy the products so that the business can run. Because the first 1/3 that you bought and you sold, you may not get the money immediately. So then at that time, use the second portion, the second of the 3 portions, and use it to buy the products so the business can keep growing. The third 1/3 of it is never to be used unless it is an emergency. Always keep 1/3 of the capital investment for emergency purposes. So that's how my father used to do, and that's how he used to teach us also. Always only 1/3 is to be used for buying. The second 1/3 is to be used after you have sold the first 1/3 and you have not yet gotten the money. Use the second portion, and the third portion is always to be used for investment. அதே மாதிரி நமக்கு அந்த பிசினஸ்ல லாபம் வர்றதையும் வந்து 4 பாகமா பிரிச்சு நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாருங்க. அதாவது இப்ப நமக்கு வந்து ஒரு 40,000 ரூபாய் லாபம் வருது அப்படின்னா ஒரு 10,000 மட்டும்தான் நம்ம ஃபேமிலி செலவுக்கு வந்து நம்ம எடுத்து செலவு பண்ணணும். மீதி 30,000 வந்து இன்னும் ஒரு 10,000 வந்து ஏதாவது நம்ம ஜுவல்ஸ் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்னும் ஒரு 10,000 வந்து கேஷாவே நம்ம வச்சுக்கணும் எந்த எமர்ஜென்சி. இன்னும் ஒரு 10,000 வருதுன்னா அதை வந்து நம்ம ஏதாவது லேண்ட் மாதிரி வாங்கறது, சொத்து மாதிரி, அந்த மாதிரி அந்த வர லாபத்தை வந்து 4 பங்கா பிரிச்சு அதை கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி இந்த மாதிரி தான் பண்ணணும். அப்பதான் பிசினஸ்ல திடீர்னு எந்த எமர்ஜென்சி நமக்கு தேவைப்பட்டாலும் அந்த இன்னும் ஒரு பார்ட், இப்போ முதல் கேஷ் நம்ம இது பண்ண அந்த உடனே இன்னொரு கேஷ் எடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். அப்படி இல்ல ஒரு ஜுவல்ஸ் வச்சு வாங்கி, ஜுவல்ஸா ஸ்டாக் இருந்ததுன்னா ஜுவல்ஸ் வச்சு வாங்கி நம்ம பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. Beautiful, ma. So the income from the first we spoke about the capital investment, how that capital investment has to be utilized. Next, the profit from the business. When you receive a profit from a business, that profit has to be split into 4 parts. Only 1/4 of the profit you should use for your day-to-day monthly household expenses. The second quarter of that profit is to be used for purchasing jewelry. The third should be invested in jewelry, and you should purchase jewelry and keep it. The third quarter of the profit should be kept as a cash for emergency purposes. The fourth quarter of the profit should be invested in land, in assets, in property. My father used to say, this is the way you should spend the profit. Never today, whatever money we receive, we think all of them we can utilize it for our monthly household expenses. My father never used to do like that. He always used to say, split your profit or your monthly income into 4. First, only 1 quarter, spend it. The second quarter in jewelry. The third quarter as cash, and the fourth quarter as immovable property, like land, assets, house. In those things, you should invest. This is how my father used to spend and plan his profits. அவர் வந்து 2வது வரையிலும் தான் படிச்சாருமா. அவர் வந்து நாட்டுக்கோட்டை நகர்த்தாரு. அவங்க
நகர்த்தார் அதுலதான் முதல்ல அக்கௌண்டண்டா இருந்தாரு. அதனால அவங்க எல்லாம் எப்படி செய்யறாங்கன்னு பார்த்து அதே மாதிரி அவர் வாழ்ந்தாருமா. So my father studied only till 2nd grade, and he only worked in the shop as an accountant of another Chettiar family. See, Chettiars are business lineage. They are actually business families. Chettiars are that, especially the Natakottai Nagarathar Chettiars. They are a business family. They have run the best businesses, and they are the top business magnates in India even today. They have the best business practice, and they are known for their integrity in business. Absolute integrity in business, which has led them to their success in the business. So my father worked as an accountant under a Natakottai Chettiar, means somebody who is running the business from that specific community. So my father learned all the best practices of business from the person whom my father worked with, the Natakottai Chettiar. He learned all of that from him only, because my father did not he went to school only till 2nd grade. After that, he did not have a regular or a proper education. அந்த நகரத்தார் ஃபேமிலி இருந்தவங்க அவங்க திடீர்னு அந்த பிசினஸ் க்ளோஸ் பண்ணணும்னுட்டு அவங்க தான் சொன்னாங்க, நீ ஏதாவது சொந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருப்ப உங்களுக்கு நானே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதை வச்சு இவர் பிசினஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவருக்கு திருப்பி கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன வச்சு கொடுத்தாங்களோ அந்த முதலீடு அவங்க கொடுத்துட்டாங்க இவரு. So my father used to work as an accountant with the Natakottai Chettiar. And at one point they were closing their business. So that Natakottai Chettiar told my father and that, we are closing the business. If you want to start a new business, I can help you with the capital investment. So the Natakottai Chettiar gave a capital amount for my father to start a business. He helped him. And with that, my father started the business, and he started doing well in the business. So after my father was able to sustain in that business, my father returned that capital investment back to Nagarkottai Chettiar. இவர் பசங்க எல்லாம் ரொம்ப அவர் காத்தால எழுந்து அந்த குளிச்சு பூஜை பண்ணும்போது அந்த இடத்துலயே அந்த ஒரு 10-11 நாள் குழந்தையானாலும் அந்த 11 நாள் வரையிலும் வெளியே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை எடுத்தாந்து அந்த பூஜை ரூம்லதான் படுக்க வச்சிருவோம் நாங்க எல்லாம். அதனால பசங்க எல்லாருமே அந்த மாதிரி இதுலயே வளர்ந்தவங்க. அவர் பூஜை பண்ணும் போதே அவர் பண்ணிட்டு அவருக்கு பாடுற ஸ்லோகத்தெல்லாம் கேட்டு தேவாரம் திருப்புகழ் இதெல்லாம் கேட்டு வளர்ந்தவங்க சின்னதுல இருந்தே பசங்க எல்லாருமே. My father used to do puja every day, and he used to recite that Pannira Tirumurai, and he used to have a puja room where every day he will sit and do the puja. You can actually see the pictures of the father's puja altar, Swami Amma's father's puja altar being projected. And this is where my father used to actually sit and do the puja. And all his grandsons, Swamiji, and all the other grandchildren also, everybody used to be actually only the first 11 days after they are born, they'll be kept separately until the naming ceremony is done as per the Hindu tradition. And once that ritual is done on the 11th day, all the kids will be lying down in this room. They'll actually be put on the floor with a cloth. They'll be put, and they will learn to crawl. They will learn to stand. Everything they will learn in this room only, in my father's puja room. And they will be playing with my father's puja items. Everything. They grew up, all the grandchildren, including Swamiji. Everybody grew up in this kind of an ambience. They will be listening to my father doing the puja, watching all the, the deities, and listening to the puja chanting. This is how all the grandchildren, including Swamiji, grew up in this place only. Before we move on, we just want to play a short video of Swamiji talking about Swamiji's father. Let's take a few moments, and all our viewers, as you are watching this segment till now, please do share your comments, your feedback in the YouTube and Facebook chat, and we're going to be right back with you. Please do go ahead and share your comments. What do you feel listening to Swamiji's maternal grandfather from Swamiji's mother herself? Please do share your feedback in the chat, and we're going to watch a short clip of what Swamiji has spoken about Swamiji's grandfather. From the time I remember me, my mother used to put me where he does puja. So only hearing his morning puja bell, I'll open my eyes.
most of the days, his puja milk is the prasadam, first food I'll consume. Thanks to him for the sincerity about puja which he put inside me. My mother's father, he is solely responsible for whatever revival I am doing through the deity worship. He is solely responsible because I have seen he may come back from the shop night 1 o'clock. He was rice merchant. So the rice loads will come from the villages in the bullock carts. Those days bullock carts. And lorries were not that popular. Bullock carts are tractors. I have seen bullock carts will come with a fire torch or the lantern lamp, and they will unload the rice bags. Night 1 o'clock he may come back to the house, but he will wash himself, do the achamana, means apply the vibhuti and anushtana, keep the shop key at the feet of Mahadeva. He had a beautiful, the family deity, Mahadeva, Ganesha, and other 2-3 deities like Nandi, small Subramanya, and Devi, one Surya. It's a Panchayatana, Shiva Panchayatana, with Vishnu also, Ranganatha, and Venkateshwara. Venkateshwara was the family deity. So all of them were there. He will always keep the key to them at the feet of Mahadeva and go and sleep. And whatever time he may come back to bed, next day morning he will be up before the sunrise. It's called Brahma Muhurta, the time a Shaivite is supposed to wake up. I have never seen him missing till the day he left the body.